ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். 2 நாள் அடுத்தடுத்து உரம் ஊற்றிருக்கோமா, அதனால் இன்றைக்கி எதுவும் ஊற்றலை, தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்குது. நான் லேசாக மழை துளியும் காலையில் தூவுதான், அதனால் ஊற்றலை. செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த உரம் ஊற்றினக்கு அதுக்கும் நிறைய ரோஜாக்கன்று நிறைய மொட்டை அடிச்சிருக்கு, தளிர் அடிச்சிருக்குது, நல்லா சிறப்பாக இருக்குது. பாருங்கள், எல்லாத்துலேயுமே மொட்டு வந்திருக்காங்க. இந்த வருங்க, இங்கே ஒரு மொட்டு பூத்துருக்காக இன்றைக்கி பார்க்கவே இல்லை. இந்த வருங்க, அதேமாதிரி இதுவும் மண் போட்டோன்னே வேறு பழைய இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு மிளகாய் செடியில். இப்போ கொஞ்சம் புது இலையாக விட்டு திருப்பி மொட்டு வச்சுருக்காங்க. இதில் இதில் பெயிண்ட் வாளியில் ஒரே ஒரு மிளகாய் நாற்று வச்சுருக்கேன். நிறைய தளர் அடிச்சிருக்கு. நான் நிறைய மொட்டு வைக்கணும்னு நினைக்கேன். நம்ம மாறி மாறி இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல, அதனால் செடி எல்லாமே என்ன செய்யுது, நல்லா சிறப்பாக வருது. பாருங்கள், எல்லாம் புது தளர் தான். இங்கே பாருங்கள், குச்சியில் ஃபுல்லும் புது தளர் அடிச்சிருக்கு பாருங்கள். இந்த குச்சிலையும் பாருங்கள், இங்கே பாருங்கள். அதே மாதிரி மல்லிகைப்பூலையும் நிறைய தளர் அடிச்சிருக்கு பாருங்கள் விவர்ஸ். எல்லாமே இயற்கை உரம் ஊற்றுறதுனால நல்லா சிறப்பாக இருக்குது. இதில் ஒரு குச்சை எடுத்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரோஸ் குச்சை தான் எடுத்து கவர் போட்டு மூடியிருக்கேன். நல்லா சீக்கிரமாக தளிர் அடிக்கட்டும்னு. தளிர் அடித்தா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அதுக்காக. இது 7 days ரோஸ், இன்னும் கொஞ்சம் மலரணும். எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் நிறைய மொட்டுகள் இருக்குது. நல்லா காற்றடிக்குது பஸ், செம்மையாக இருக்குது காற்று. நேற்று விவர்ஸ் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து இது மஞ்சள் கலரு ரெயின் லில்லியா அந்தி மந்தாரை மஞ்சள் கலரும் பிடிங்கிட்டு வந்தேன். 2 செம்பருத்தி குச்சி. இது பர்பிள் கலரில் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக வருது, அழகழகாக வருது. ஹைபிஸ்கஸோடு சேர்ந்தது. ஹைபிஸ்கஸ் தான் இது. என்ன சொல்லுவாங்க, ஹைப்ரிட் வெரைட்டி. அதை 2 கொண்டாந்து ஊனியிருக்கேன். இது புதுசாக நேற்று வச்சது. இதெல்லாமே ரெயின்லில் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரெயின்லில் விதை வருது பாருங்கள், பூ விழுந்தோடனேயும். இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே இந்த விதையை எடுத்து தூவி விடணும். மல்லிகை செடி அவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள் விவர்ஸ். இன்றைக்கி 10 மொட்டு போல் இருக்குது மல்லிகை செடியில். எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்கறனால தான் செடி நல்லா சிறப்பாக இருக்குது. இதில் கொஞ்சம் மண்கலவை போட்டு வச்சுருக்கேன் விவர்ஸ். ஏன்னா மல்லிக்கும் வெந்தயத்துக்கும் தண்ணியை ஊற்ற தெரியாமல் ஊற்றி பாழாக்கிட்டாங்க. இப்போ திருப்பி என்ன செய்ய போட போகிறேன், மல்லிகைப்பூவும் வெந்தயமும் தூவி விட போகிறேன். இந்த பாருங்கள் விவர்ஸ், 16 க்ரோ பேக்கில் இந்த ஒன்று, இங்கே ஒன்று, அதேமாதிரி இங்கேயும் ஒன்று மண் போட்டு வச்சுருக்கேன் நேற்று. இந்த பாருங்கள், இதில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதுமாதிரி நேற்று இந்த செவந்தி கண்ணை ஒன்று நேற்று பிடுங்கி பார்த்தேன் விவர்ஸ், வேர் விட்டுருச்சு. நம்ம இந்த க்ரோ பேக் ரெடி பண்ணிவிட்டு என்ன செய்யணும், தனித்தனியாக எடுத்து நட்டு விடணும். ஏன்னா தளிர் நல்லா அடிச்சிருச்சு பாருங்கள், அதனால் நல்லா வேர் விட்டுருச்சு. நேற்று ஒன்று பிடுங்கி பார்த்தேன், சிறப்பாக இருந்துச்சு. அதனால் நான் எடுத்து என்ன செய்யணும், எடுத்து தனியாக நட்டு விடணும். நம்ம செடியோட அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்குறோம். இன்னொரு நாளைக்கு தான் உரம் ஊற்றணும். ஒரு உரம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதுவுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. எனக்கு எத்தனை இலை விட்டுருந்துருக்கு பாருங்கள். எலிஃபண்ட் ஃபுட்டு. இதில் சும்மா கொஞ்சம் பேருக்கு மல்லி தூவி விட்டேன் விவர்ஸ், எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள். நேற்று 2 நாளாக உரம் ஊற்றினதில் இந்த ஆரஞ்சு பழ செடி நிறைய இலை விட்டுருக்கு விவர்ஸ், செம்மையாக வந்திருக்குது. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெர்சி மாரன் வேல்டுன்னு. பப்பாளி பழமும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு விவர்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் இது கருவேப்பிலை. தேங்க்யூ.